மீராபாய், என்னங்க என்னாச்சு? என்னங்க ரத்தம் வருது? வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமா இருந்தா இந்நேரத்துக்கு நீ வெள்ளை புடவை கட்டியிருப்படி சிரிக்கு. ஆனா நீ அதிர்ஷ்டக்காரிடி. நீ செத்து போன்னு சொல்லவே மாட்டல. நீலாம் மனுஷனா பிறந்ததே தப்புடா. நீலாம் பொண்டாட்டிட்டு கூட இறக்கமே காட்ட மாட்டியாடா? வா. வணக்கம் எஜமானி அம்மா. உன் பேர் என்னப்பா? மல்லேஷ். மல்லேஷ், வாப்பா, வயிறு நிறைய சாப்பாடு வைக்கிறேன். சந்தோஷமா. வா. ஆட சிரிக்கி நாய, என்ன பொறப்படி பிறந்த நீ? அவனை கீழே உட்கார வச்சு சோத்த போடு. சரிங்க, அப்படியே பண்றேன். நிஜமா உட்கார்ற இடத்துல உட்கார வைக்கிறியாடி நீ? எஜமானி அம்மா, இன்னும் கொஞ்சம் வைங்கள, ரொம்ப பசிக்குது. ஏ வெங்கடம்மா, குழந்தை பசியில இருக்கா, அடுப்பு மேல ஒலை வைப்போ. சீக்கிரம் போ. ஏய் நகரடி, வாடா வாடா. ஐயா, என்னங்க என்னங்க, சின்ன பையன். ஒரு மனுஷன் இவ்ளோ சாப்பிட்டாலே அவனை பலசாலின்னு சொல்லுவாங்கடா. அப்படிப்பட்டவன் இவ்ளோ சாப்பிட்டா அவனை என்னடா சொல்லுவோம்? தெரியாது எஜமா. நானும் ஒன்ன மாதிரி தாண்டா சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடுறவங்கள பராக்கிரம பலசாலின்னு சொல்லுவாங்க. ஒரு யானை வந்து செவுத்த இடிச்சா என்ன ஆகும்? இடிஞ்சு போகும். அது எப்படிடா? தெரியாது எஜமா. அது எப்படினா? டேய் மல்லேஷ், அப்ப மனுஷனை இடிச்சா என்ன ஆகும்? தெரியாதுங்க எஜமா. என்னடா ஆகும்? என்ன ஆகும்? என்னடா ஆகும்? தெரியாதுங்க எஜமா. என்ன ஆகும்? குத்துனா குத்துன குத்துல உடம்பு சதறி ரத்த ஆறு ஓடணும். அது எப்படி தெரியுமா? என்னடா புஜங்கராவ் அனுப்பிச்ச ஆளுன்னு தெரியாதுன்னு நினைச்சியா? அந்த புஜங்கராவை எப்படி கொல்லணும்டா? அவங்கள குத்தி குத்தி கொல்லணும் எஜமா. என்னடா பகை என்னோடதா இருந்தா பழி வாங்குற என்ன உன்னோடதா இருக்கு? சோறு போட்டீங்கல்ல எஜமா. யாரா நீ? நாய மிஞ்சின விசுவாசமா இருக்கு. இருப்படா.